ஹே காய்ஸ், எங்கேயாவது வெளியே போகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா வெளியே போகணும் தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நான் அவசியம் போய் ஆகணும் அப்படின்னா சேஃபாக மாஸ்க் போட்டு போயிட்டு வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ என்னென்னு கேட்காதுங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி இந்த வீடியோ ஜஸ்ட் ஷெட்யூல் பண்ணி அப்லோட் மட்டும் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். அதாவது இது ஒரு யூடியூபர் சீரிஸ்க்கான வீடியோ. நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வீடியோ அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் யூஆர்எல் அப்படின்ற ஒன்று இருக்குது. அவங்க யூடியூப் சேனலுக்குன்னு ஒன்று மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்க ஈஸியாக போய் விசிட் பண்ணுறதுக்கு, ஒரு ஈஸியாக பேச்சு வழக்கில் சொல்கிறதுக்காகவே கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ₕ😓 அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. இந்த வீடியோ இவரேஜ் தான் நம்ம டெமோ காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வீடியோ கண்டென்ட் அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்ச கண்டென்ட் இந்த வீடியோவுக்கு நிறையா எஃபர்ட் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் முடிஞ்சால் உங்கள் யூடியூப் கிரியேட்டர் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கிடைச்ச ஐடியாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனுக்குள்ள 𝑭𝐻𝑆 வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு நோட்டிஃபைடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் சைட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூடியூப் ஸ்டுடியோ போங்க. அப்படின்னா உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் பிசியில் வந்துட்டு டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் எதுலையோ நீங்கள் எதில் சேனல் அக்கௌண்ட் சைன் பண்ணிட்டீங்களோ அதில் வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். டேஷ்போர்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டேப்பில் வந்துட்டு கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் இதெல்லாம் போயிட்டு நம்ம வந்துட்டு உங்கள் சேனல் கஸ்டமைஸ் எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன மாதிரிலாம் சேனல் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ சேனல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே 3 இருக்குது. 3 பிரிச்சிருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா லேஅவுட்டு, பிராண்டிங், அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதில் பேசிக் இன்ஃபோ ஆப்ஷன் வச்சு தான் நம்ம இப்போ கொண்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் பேஜில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலில் ஹோம் பேஜில் வந்துட்டு சேனல் ஆர்ட்டில் பேனரில் வந்துட்டு என்ன மாதிரி லிங்க்ஸ்லாம் ஷோ பண்ணணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி உங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் இப்போ நம்ம மெயினாக பண்ண போகிறோம் செட் கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல். இதில் தான் நம்ம சேனலுக்குன்னு ஒரு கஸ்டம் யூஆர்எல் செட் பண்ண போகிறோம். இப்போ அதில் ப்ளூ கலரில் செட் கஸ்டம் யூஆர்எல் ஃபார் யுவர் சேனல் அப்படின்னு பதிலாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் இப்போ மெயினாக சொல்ல வரது என்னென்னா உங்களோட சேனல் அட்ரஸை வந்துட்டு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கான தான் இந்த ஆப்ஷன் கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிறது. அதில் 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ₕ😓 அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ அதில் என்னென்னலாம் பண்ண முடியாதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கணும். உங்கள் சேனல் ஒரு 30 நாள் ஓல்டாவது இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கான ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் பேனர் இமேஜ் வந்துட்டு உங்கள் சேனலில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் எலிஜிபிலிட்டி கிடையாது. இதில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, பண்ணனா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ உங்கள் சேனலுக்கு கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு இன்னொரு சேனல் கீழே கொடுக்க முடியாது. அதாவது இன்னொரு சேனலால் இந்த உங்கள் சேனல் நேம் வச்சுட்டு அவங்களுக்கும் தனி கஸ்டம் யூஆர்எல் ஆட் பண்ண முடியாது. இப்போ ₕ😓 அப்படின்றதுனா அவங்க சேனலுக்கு இப்போ எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு சேனலில் என் சேனலால் எனக்குன்னு கஸ்டம் யூஆர்எல் இது பண்ணும்போது என் சேனல் ₕ😓 அப்படின்னு போட முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தருக்குன்னா அது ஒன்று மட்டும்தான். அந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு யூஆர்எல். நீங்கள் அது போட்டிங்கன்னா உங்களோட சேனல் பேஜ் வரும். ஸோ இப்போ அந்த கஸ்டம் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா 2வது வந்துட்டு உங்கள் பேருக்கு அப்புறம் இந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பழைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அது ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. அதாவது இது சிம்பிளாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் எடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்ன்றதை இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது ஓகேன்ட்டு தமிழ் நான் டைப் பண்ணேன் அது முடியாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுதான் மெயின். இப்போ லிங்க் எடுத்திங்கன்னா நீங்கள் தமிழ் இப்படி போட்டால் சர்ச் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் ₕ😓 போட்டால் மட்டும் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ₕ😓 அப்புறம் நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்றுக்கும். அதே இது நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அதை பொறுத்தவரைக்கும் அது ஸ்பெஷல் கேரக்டர், அது ஒரு சிம்பிள் மாதிரி தான். ஸோ அது ஏற்றுக்காது. நம்மளுக்கு அது தேவையில்லை. ₕ😓 போதும். அதை வச்சுட்டு நம்ம இப்போ லிங்க் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ அது கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கும் இது உங்களுக்கு கஸ்டம் யூஆர்எல் சேனல். உங்களுக்கு சேனலுக்கு இருக்க கஸ்டம் யூஆர்எல் இது உங்களால் மாற்ற முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா https://www.youtube.com/ₕ😓 அப்படிங்கிறதா உங்களோட சேனல் நேம் போட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நோட்டிஃபை வரும். அது வந்ததுக்கப்புறம் இப்போ போய் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் இல்லை கூகுளில் போய்ட்டு அதாவது க்ரோமில் போய்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் youtube.com/your channel name. உங்கள் சேனல் நேம் போட்டு பாருங்கள். இப்போ நான் ₕ😓 அப்படிங்கிற வச்சு போட்டேன். ஆனால் ₕ😓 மட்டும் போட்டால் உங்களுக்கு வராது. பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் நேம் அது என்ன இருக்குதோ அதே போடணும். சும்மா ₕ😓 இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் வராது. இப்போ ₕ07 அப்படிங்கிறத இப்போ முக்கியமே. ஏன்னா அது நான் போடாதனால தான் வரல. இப்போ யூஆர்எல் பொறுத்த வரைக்கும் ₕ😓 ₕ07. இந்த ₕ07ன்றது நம்பர் தான். ஆனாலும் அது வந்துட்டு உங்கள் சேனல் நேமில் இருக்கனால அப்படி இருக்குது.
இப்போ நீங்கள் மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி சேனல் நேமில் தமிழ் லெட்டர்ஸ் இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா TUTY TECHANZ அப்புறம் தமிழ் அப்படிங்கிற தமிழில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு URL பண்ண முடியாது. TUTY TECHANZ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் URL எடிட் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் சேனல் நேம் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மெயினாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் 𝑡ech1rate லிங்க் போட்ட உடனே இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுதான் இப்போது நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நண்பா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நிறைய யூடியூப் சீரிஸ்லாம் காத்துட்ருக்கு. அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம சேனல் வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு நிறையா சயின்ஸ் பற்றின டெக் பற்றின நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்காரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கும், எனக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கும். அதில் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா TUTY TECHANZ அப்படிங்கிற ஐடி டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்க்குறேன். பாய்.